ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் குடிமையியல் டாப்பிக்கிலிருந்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் மக்களாட்சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆற்றோரம் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். செகண்ட் கொஸ்டின், மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். தேர்டு கொஸ்டின், உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. ஐநா சபை உலக மக்களாட்சி தினத்தை எந்த ஆண்டு அறிவித்ததுன்னு கேட்டாங்களோ 2007. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின், நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. செகண்ட் கொஸ்டின், மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். தேர்டு கொஸ்டின், மக்கள் டேஸ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். வாக்குகள் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின், நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுகிறது. பிரதிநிதித்துவ மக்களாட்சி செயல்படுகிறது. நெக்ஸ்ட் லெசன் 2ல் பார்க்கலாம். லெசன் 2, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். இதிலிருந்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றியம். செகண்ட் கொஸ்டின், தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. தேர்டு கொஸ்டின், இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம். இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. ஃபோர்த்து கொஸ்டின், மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். மேயர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. செகண்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1994 தமிழ்நாடு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1992 ஏப்ரல் 24. தேர்டு கொஸ்டின், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஃபோர்த்து கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிராம சபை நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் நிர்வாக அலுவலர். செகண்ட் கொஸ்டின், ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர். தேர்டு கொஸ்டின், பேரூராட்சி செயல் அலுவலர். ஃபோர்த்து கொஸ்டின், உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். நம்முடைய மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது, கோயம்பேட்டில். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் கேட்டாங்கன்னா விழுப்புரம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புவியியல் டாப்பிக்கிலிருந்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.